வில்லன் யார் கதாநாயகனே தெரிய மாட்டேன் படம் பார்க்கும்போது. இல்லைண்ணா, நான் உண்மையிலே நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க, தப்பாக எழுதிடாதீங்க. என்னுடைய உணர்வுகளை என் வயசுக்கு நான் சொல்லலாம். யாரு ஏன்னா படம் பார்க்குற யூத் அவங்களை எப்படி நம்ம கொண்டு போகணும்? அம்மாவும் புள்ள வெட்டுறான், மாமியார் மருமகளும் சேர்ந்துக்கிட்டு என்ன பிள்ளைய கொள்றாங்க, அப்பாவை கொள்றாங்க. இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சமுதாயத்தை நம்ம கரெக்ட் பண்ணணும்னா சினிமா ஒரு ஒரு அறிஞர்னா சொல்லுவார், சினிமா மாதிரி ஒரு பயங்கரமான ஆயுதம் வேற எதுவும் இல்லை. அந்த ஆயுதத்தை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம்னா இந்த இளைய சமுதாயத்தை திருத்த முடியும். அது ஒவ்வொரு எழுத்தாளருக்கும், எழுத்தாளனாக இருக்கட்டும் இயக்குனராக இருக்கட்டும், ரெண்டு பேரும் ஒன்றுதான். இப்போ அவங்களுக்கு இந்த பொறுப்புணர்வு, கடமை உணர்வு, சமூக உணர்வு, எல்லாத்தையும் விட அந்த சமூக உணர்வு. அப்பதான் அந்த ஹீரோ ஒரு தலைவனாக முடியும். பின்னாடி அந்த வெற்றி முழுக்க முழுக்க அந்த ஹீரோ மேல உட்காரணும். அப்பதான் அந்த ஒரு ஹீரோவை நம்ம மோல்டு பண்றதுன்றது ஒண்ணு இருக்குல்ல. ஒரு பெரிய இயக்குனருடைய இயக்கத்துல ஒரு ஹீரோ நடிச்சு அந்த படம் ஓடுது அப்படின்னா அடுத்த படம் என்ன ஆகும்? அந்த ஹீரோ நடிக்கிற படம் அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்கு பார்ப்பாங்க. இல்லைன்னா அவ்வளவுதான். அவர் இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு, நான் பேரெல்லாம் சொல்ல விரும்பல. அதே மாதிரிதான் நான் என் மகனை கூட நான் ப்ரமோட் பண்ணது. ஏன்னா நான் அவரை அறிமுகப்படுத்தும் போது 92 நான் பீக்கில் இருக்கிறேன். இந்தி படங்கள் அது இது பண்ணிக்கிட்டு நல்ல இன்கம்லாம் அப்படி வந்துக்கிட்டு இருக்கு. பெரிய மியூசிக் டைரக்டர் போட்டிருக்கலாம், பெரிய கேமராமேனை போட்டிருக்கலாம், புது கேமராமேன் நாளை தீர்ப்பில் ஒரு லேடி, ஒரு புது மியூசிக் டைரக்டர். ஏன்னா அந்த படம் வெற்றி அடைஞ்சால் அது முழுக்க முழுக்க ஹீரோ மேலே போகணும். இப்படித்தான் நீங்கள் முதல்ல ஒரு 10 படம் நீங்கள் விஜயோடைய படம் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய டெக்னீஷியன்ஸே இருக்க மாட்டாங்க. இதான் ப்ரொமோஷன், ஹீரோவை ப்ரமோட் பண்ணுறது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீரோவால் படம் ஓடிச்சு, அந்த ஹீரோவால் படம் ஓடிச்சு, அந்த ஹீரோவால் படம் ஓடிச்சுன்னு சொல்லும்போது தான் அந்த ஹீரோவுக்கு வேல்யூ வரும். இப்படி உருவாக்குறது தான். ஒரு ஹீரோவை உருவாக்குறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அதை போல எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொன்னால், இந்த கதை எங்களை உருவாக்கி இருக்கிறது. 85 சொல்லிக்கலாம், எப்படின்னாலும் சொல்லலாம். கடவுள் இன்னும் கொண்டாந்து இங்கே நிறுத்தி வச்சிருக்கிறாரு, அவருக்கு நன்றி. ஒய்ஜி மகேந்திரன் ஏ வயசு தான். இப்படி அடுத்தது மனசு சந்தோஷமா வச்சிருக்கிறேன். எப்பவுமே எந்த எதையும் பாரத்தை தலையில போட்டுக்கிறது இல்லை. கடைசி வரைக்கும் படிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு என் கூட இருக்கிறவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் ஆஃபீஸ்க்குள்ளே நுழையும் போது எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஒன்றுமே வேலை இல்லைனாலும் அவங்களோட பேசிகிட்டு இருப்பேன், ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா வீட்டில் உட்காரக்கூடாதுன்னு நினைப்பேன். நான் உட்கார்ந்தா படுக்கணும்னு தோணும், படுத்தா எந்திரிக்க முடியாது. அப்புறம் அவ்வளோதான், ஈஸியாக அந்த வாழ்க்கையெல்லாம் வேணாம் அப்படின்னா அந்த காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸ்க்கு வந்துடுறாங்க. அப்படி
அடுத்து ஒரு பெரிய வித்தியாசம் இந்த இன்னைக்கு ஃபங்க்ஷனில், எங்களுடைய படத்தில் சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் மேடையில் இருக்கிறோம். சம்பந்தம் இல்லாத ஒரே ஒருத்தர் உட்கார்ந்து, அவர் கூட சம்பந்தம் இல்லாத ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா குண்டம்மாவுடைய அப்பா குண்டம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நாங்கள் எங்கள் படத்தில் வச்சுக்கிட்டோம், நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அதனால அவரும் எங்கள் யூனிட்டை சேர்ந்தவர் தான். அதனால நாங்கள் தான் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட். இருக்கு ஒரு யானை ரிவெஞ்ச் எடுத்து ஒரு படம் பெரிய ஹிட் ஆயிருக்கு. ஒரு பாம்பு ரிவெஞ்ச் எடுத்து நாகினா, தமிழ்ல நீயா, பெரிய ஹிட் ஆயிருக்கு. இதுல ஒரு நாய் ரிவெஞ்ச் எடுக்குது மனுஷன் மேல. தன்னுடைய போராட்டத்துக்கு கோர்ட்டு படி வரைக்கும் ஏறுது. இதுதான் இது ஒரு வித்தியாசம். ரெண்டாவது, இந்த படத்துல ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, டுயட் கிடையாது, டான்ஸ் கிடையாது. இது ஒரு வித்தியாசம். உண்மையிலே வித்தியாசமான படம். அதுக்காக சொல்றேன். சும்மா நாங்கள் வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லலை. ஒரு ஹீரோ கிடையாது, ஹீரோயின் கிடையாது, ஒரு டுயட் கிடையாது, ஒரு டான்ஸ் கிடையாது. அடுத்ததில் நடிச்சவங்க